உலகில் வாழும் மனிதா, உந்தன் பாவ வாழ்வில் விடுதலை வேண்டுமா? நித்திய ஜீவன் தரும் கர்த்தரேசுவை நம்பி விசுவாசம் வைத்தே மகிழ்வாய். இந்த பூவுலகில் வாழும் மனிதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே திராட்சை செடி என்று சொல்லுகிறார். அவர் தம்முடைய சீஷர்களை நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். இந்த கொடிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் திராட்சை செடியிலே நிலைத்திருந்தால், அவரோடு இணைந்திருந்தால், அந்த செடியிலிருந்து இந்த கொடிகளுக்கு தேவையான போஷாக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறபடி முதல் வசனத்திலே நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். அவரில் இணைந்திருக்கிற கொடியாக நாம் இருப்போமானால் நாம் பலன் கொடுக்க முடியும். தேவனுக்கு உகந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். இன்றைக்கு நம்மால் அப்படி கொடுக்க முடியாததற்கு காரணம் பாவமேயாகும். மனிதனிடத்திலே பாவம் இருக்கிறதுனாலே மனிதன் தேவனுக்கு உகந்த பிள்ளையாக, தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ முடியாதவனாய் இருக்கிறான். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி தேவனோடு கூட நம்மை சேர்த்து வைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான நீதியான தேவ தண்டனையை அவர் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு கல்வாரி சிலுவையிலே அவர் பலியாகி ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிரோடு எழுந்து நமக்கு ஒரு மன்னிப்பின் வழியை, தேவனை சேருகிறதற்கு ஏதுவான ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அவரில் சேர்ந்திருக்கிறவர்கள், அதாவது அந்த செடியிலே சேர்ந்திருக்கிற கொடிகளாக நாம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய், அவருடைய பலிமரணத்தின் மூலமாய், கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று நம்பி உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுக்கு உகந்த கனிகளை கொடுக்கக்கூடிய கொடிகளாக நாம் மாறுகிறோம். அருமையானவர்களே, அப்படி தேவனோடு இணைந்திருக்கிற கொடிகளாக இல்லாத பட்சத்தில் நாம் எந்த ஒரு கனிகளையும், தேவனுக்கு பிரியமான செயல்களையும் செய்ய முடியாது. ஆகவேதான் இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத நிலையிலே நம்மால் நன்மையான காரியங்கள் எதையும் செய்ய முடியாது. ஆகவே மனந்திரும்பி இந்த மன்னிப்பை, சமாதானத்தை பெற்றுக்கொண்டு தேவனோடு இணைந்திருக்கிற கொடிகளாக, நிறைவான பலனை கொடுக்கிற கொடிகளாக காணப்பட தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் அருள்வாராக. ஆமேன்.